अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इज़ा क़ज़य्तुम मनासिककुम फ़ज़्कुरुल्लाह कज़िक्रिकुम आबाअकुम अव अशद्द ज़िक्रा। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम, खैरुल कलामि किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ नबियुल करीम। रब्बि औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैया, अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमीइल हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜினுடைய கிரியைகளை சொல்லிக்கொண்டு வருகிற போது, அந்த கடமைகள் முடிந்ததற்கு பிறகு உங்கள் முன்னோர்கள் இறைவனை துதித்ததைப் போல அல்லது அதைவிட அதிகமாக நீங்கள் இறைவனை துதிபாடுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு அரஃபாவுடைய தினத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இறைவனை புகழ்வது, இறைவனை துதிப்பது, இறைவனை தக்பீர் சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வல திக்ருல்லாஹி அக்பர், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருநாமம் மிக மிக உயர்வானது. அந்த அக்பர் என்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டென்ஸ், மிக அதிகமான ஆழ்ந்த பொருளை கொண்டு இருக்கக்கூடியது. எனவே மிக மிக பெரியவன் அல்லாஹ். அந்த அல்லாவை துதிப்பது நம் மீது உள்ள ஒரு கடமையாக இருக்கிறது. உங்களது முன்னோர்கள் துதித்ததைப் போல அல்லது அதைவிட அதிகமாக அவனை துதிபாடுங்கள், திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அருட்கொடைகள் என்று பட்டியலிட்டால் அவைகளை பட்டியலிட முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். வைன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் எண்ண தலைப்பட்டால் அவற்றை ஒரு முடிவிற்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் எல்லாமும் இறைவனுடைய அருட்கொடை தான். நாம் விடுகிற மூச்சுக்காற்று முதல் நாம் வாழுகிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம் அடைகிற இன்பங்கள், பொருளாதாரம், குடும்பம், நட்பு, உறவு, அன்பு என்று சொல்லி நமக்கு கிடைக்கிற எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம். எனவே இவற்றை ஒவ்வொன்றுக்காக நாம் நன்றி சொல்ல தலைப்பட்டால் அது நிச்சயமாக முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவனை திக்ரு செய்வதற்கான, அவனை போற்றுவதற்கான, அவனை புகழ்வதற்கான சூழல்களை நமக்கு உருவாக்கி தருகிறான். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய நாளிலே அரஃபாவுனுடைய அதிகாலை தொழுகை துவங்கி ஐயாமு தஷ்ரீக்கினுடைய அந்த மாலை நேர தொழுகை வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த துதிபாடல், அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த புகழ்மொழிகளை நாம் திரும்ப திரும்ப ஓதுகிறோம். அப்போ குறிப்பிட்ட இந்த நாட்களுக்கு மட்டும்தான் இறைவனை புகழ்வதா, அவனை பெருமைப்படுத்துவதா என்று சொன்னால் இல்லை. இது சிறப்பான ஒரு குறிப்பான நாட்கள். இதை தாண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நேரம் கிடைக்கிற போது, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மிகச்சிறந்த அமல் எது என்று ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிற போது, உனது நாவு எப்போதும் இறை நாமத்தில் நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொன்னார். ஒரு பொருள் எப்போது நனைந்திருக்கும் என்று சொன்னால் அது 24 மணி நேரமும் அந்த விஷயத்தில் ஊறி கிடந்தால்தான். இப்போ 24 மணி நேரமும் தண்ணீரில் ஊறி கிடந்தால் அந்த பொருள் எப்போதும் நனைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதைப் போல
இறை நாமத்திலேயே இந்த நாவு நனைந்து கொண்டிருந்தால், திக்ரிலே திளைத்து கொண்டிருந்தால், அது திக்ரில் நனைந்து கொண்டிருப்பதைப் போல அர்த்தம். அப்போ இடம்பொருள் ஏவல், காலம், நேரம் இவைகளை எல்லாம் கடந்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இறைவனை புகழ்வது, இறைவனை போற்றுவது, அவனுக்கு தக்பீர் சொல்வது, தஹ்லீல் சொல்வது, அவனை தஸ்பீஹ் செய்வது, அவனை தம்ஜீது செய்வது என்று நாம் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை புகழ்வதால் அவனுக்கு ஒரு அடி கூட அவனது அரசாட்சியிலே, வல்லமையிலே உயரப்போவதில்லை. நாம் அவனை பொருட்படுத்தாமல், அவனை துதிக்காமல், அவனை புகழாமல் இருப்பதினாலே அவனுடைய அரசாட்சியிலே ஒரு அங்குலம் குறைவது கூட கிடையாது. மொத்தத்தில் பெரிய லாபமோ நஷ்டமோ இறைவனுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு லாபம் இருக்கிறது, நமக்கு நஷ்டம் இருக்கிறது. இறைவனை துதித்து கொண்டிருந்தால், எப்போதும் அவனை நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் மேம்படுகிறது. இறைவனை மறந்தால் நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போகிறது. இறைவனை மறப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கைசேதம். அது தூண்டிலில் எந்த மீன் சிக்கும் என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு இறைஞானி சொன்னார், எந்த மீன் இறைவனை மறக்கிறதோ அந்த மீன் வலையில், தூண்டிலில் சிக்கிக் கொள்கிறது என்று. அவனுடைய ஆயுள் முடிந்து போகிறது. ஒவ்வொன்றும் தஸ்பீஹ் செய்கிறது. வயுமின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எல்லா பொருட்களும் இறைவனை தஸ்பீஹ் செய்கிறது, ஆனால் அவற்றை நீங்கள் விளங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்கள் தஸ்பீஹ் செய்வதை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து தன் தோழர்களுக்கு அவர்கள் காட்டியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே மீன் தனது ரப்பை தஸ்பீஹ் செய்வதை மறக்கிற போது அது தூண்டிலே சிக்கிக்கொள்கிறது என்று அந்த இறைஞானி சொன்னார். அதுபோலத்தான் நாம் இறைவனை மறக்கும் பொழுதுகள் நமக்கு ஆபத்தான பொழுதுகள் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இறைவனை நினைக்கும் பொழுதுகளோ நமக்கு மகிழ்ச்சியான, நம்மை வளர்த்தெடுக்கிற, நமக்கு உரமூட்டுகிற, நம்மை முன்னேற்ற பாதையில் செலுத்துகிற ஒரு அற்புதமான கணங்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நாம் இறைவனை தக்பீர் ஓதுவது, இறைவனை புகழ்வது என்பது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரமல்ல, அது குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நன்மை வழங்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கக்கூடிய நாட்கள். ஆனால் இவைகளை தாண்டி ஒவ்வொரு கணமும் இறை நினைவோடும், இறை நாமத்தோடும், இறை துதிப்போடும் தான் நம்முடைய நாட்கள் நகர வேண்டும். அதற்கான பயிற்சியாகத்தான் இந்த ஐயாமு தஷ்ரீக் என்கிற நாட்களிலே நாம் அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காரியங்கள் முடிந்த பிறகு செய்கிற திக்ரும் இதுபோலத்தான். எனவே இவைகளெல்லாம் நம்மை தொடர்ந்து அவனை நினைத்து கொள்வதற்கும் அவனை துதிப்பதற்குமான ஒரு நிலைக்கு இட்டு செல்ல வேண்டும். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.